இன்னைக்கு ரொம்ப நல்லபடியாக போச்சு. ஸோ ரியலி இன்னைக்கு டே நல்லாவே எப்படி போச்சு. ஸோ காலைல ஸ்லாட்டு, அமேசான் ஸ்லாட்டு. ஸோ மத்தியானம் வந்து வண்டி ப்ரிப்பேர் பண்ணேன், ஏன்னா நாளைக்கு நைட்டு கிளம்பணும் இல்லையா. ஸோ வண்டி ப்ரிப்பேர் பண்ணிட்டு தென் ஸோ திரும்ப ரிட்டர்ன் வர்றதை பற்றி பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னைக்கு போன ஆக்டிங் கிளாஸ் வேறு லெவல். என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இந்த அளவுக்கு ஒரு எமோஷன்ஸை ஃபீல் பண்ணேன். இம்பாசிபிள்னு சொல்கிற விஷயத்தை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதை கேட்டப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை பார்த்தப்பையும் அடுத்த விஷயம், அம்மா அப்பா ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி வக்கீல் இப்படி சொல்கிறாரு அப்படி சொல்லணும்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அது கேட்குறப்ப ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. என் வாழ்க்கையில் வரைக்கும் எதுவுமே எங்கள் அம்மா அப்பா கிட்டே செஞ்சு வைக்கல. நான் ஒரு சப்போர்ட் கூட என் சைட்லேருந்து கிடைக்க மாட்டேது. அம்மாவுக்கு 2 பேர் இன்னமும் தனியாக வாழ்ந்துட்டுருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. நான் என்ன மாதிரி உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன்னு தெரியல எனக்கு உண்மையிலே. எங்கள் அப்பா அம்மா 2 பேர்த்தையும் சந்தோஷப்படுத்தணும், பெருமைப்படுத்தணும்னு நினச்சிட்ருக்கேன். அது நடக்கணும்னு கனவு வந்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கணும், கண்டிப்பாக நடக்கும். பார்க்கலாம்.